ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் டார்க் ஆன் எ கரண்ட் லூப். கரண்ட் லூப்பில் இப்போ எப்படி டார்க் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். டயக்ராமில் நார்த் போல் சவுத் போல் இருக்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கு பிட்வீனில் நான் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸை வைக்கிறேன். அந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ் எப்படி எடுத்துக்கிறோன்னா PQRS அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதனுடைய டைரக்ஷன் பாருங்கள், கரண்ட்டோட டைரக்ஷன். அது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது, இஸ் அ டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம வச்சுருக்கிறோம் காயில். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் டார்க் ஆன் எ கரண்ட் லூப் அது எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பாரு, கன்சிடர் எ ரெக்டாங்குலர் கரண்ட் லூப் எடுத்துக்கிறோம் PQRS. அதை என்ன யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல பிளேஸ் பண்ணுறோம். பிளேன் parallel to the ஃபீல்டாக இருக்குது. அப்போது PQRS எல்லாம் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஏங்கிற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. அது லென்த் ஆஃப் த லூப் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இஸ் அ QR அண்ட் SP எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பிக்கு ஈக்குவலாக இருக்குது. அது பிரெத் ஆஃப் த லூப்பாக இருக்குது. n கேப் அப்படிங்கிறது இஸ் அ யூனிட் வெக்டர் நார்மல் டு த பிளேன் ஆஃப் த கரண்ட் லூப்பாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா let a loop is divided into 4 செக்ஷனாக பிரிக்கிறோம். எனது PQ, QR, RS and SP அப்படின்னு பிரிச்சுட்டு லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஒவ்வொரு லூப்லேயும் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத கேல்குலேட் பண்ணுறோம். ஃபோர்ஸ் ஆன் செக்ஷன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருந்ததுனாலே கரண்ட் கேரிங் கண்டக்டர்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு லாரன்ஸ் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அது ஒவ்வொரு செக்ஷன்லேயும் எவ்வளோ லாரன்ஸ் ஃபோர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணி கேல்குலேட் பண்ண போகிறோம். நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ இல்லை நெட் டார்க் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் கேல்குலேட் பண்ண போகிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் ஆன செக்ஷன் PQ எடுத்துக்கிறோம். அப்ப FPQ is equal to I PQ vector cross B vector. அடுத்தது FPQ vector is equal to I into BQ minus J cap into BI cap. அப்போ பாருங்க PQ வெக்டர்ஸ் எப்படி இருக்கு, ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் y ஆக்சிஸ். அதனால என்னன்னு எடுத்துக்கிறோம், நம்ம மைனஸ் J cap அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்டூ B இன்டூ I cap அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது டைரக்ஷன், அதே டைரக்ஷன்ல இருக்கனால B மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு எடுத்துக்கிறோம், x ஆக்சிஸ்ங்கிறதுனால I cap அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ I இன்டூ BQ ஓட வேல்யூஸ் இப்போதான் மேலே சொன்னேன் A அப்படின்னு, அதே மாதிரி ஏன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். B அதை எடுத்துக்கிறோம். இப்போ கிராஸை தனியாக எடுத்துகிட்டு போயிடுறோம். எப்படி J cap கிராஸ் I cap. JKனா ஜேவும் ஐயும் எப்படி இருக்கு, மாறி இருக்கு, ஆர்டரில் வந்து மாறி இருக்கு. I ஜேவா இருந்தால் தான் K வரும் யூனிட் வெக்டர். இங்கே J கிராஸ் ஐயா இருக்கிறப்ப யூனிட் வெக்டர்ஸ் எதை ப்ரொடியூஸ் பண்ணும், மைனஸ் K வெக்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ மைனஸ் K cap இன்டூ மைனஸ், அப்போ என்ன ஆயிடுது, ப்ளஸ் ஆயிடுது. ஈக்குவேஷன்லேயே ஒரு மைனஸ் இருக்குல்ல, அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆயிடும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி கிடைக்குதுன்னா FPQ vector is equal to I into A into B into K cap. Force on the section எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா QR எடுத்துக்கிறோம். அப்போ QR அப்படிங்கிறது இப்போ எப்படி இருக்கு, FQR vector is equal to I into QR vector cross B cap அப்படின்னு எடுத்துக்கிறோம். B vector அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே QRக்கும் வேல்யூஸ் என்ன சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பின்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்மால் b I into B into கேபிட்டல் B into I cap cross I cap. ஏன்னா QR பாருங்க எந்த டைரக்ஷன்ல இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் இருக்கு. அப்போ I cap இருக்கும். அப்போ இதுவும் I cap இருக்கிறதுனால பியும் என்னவா இருக்கு, I cap இருக்கு. அப்போ I cross I நமக்கு தெரியும், கிராஸ் ப்ராடக்ட்ல சேம் வெக்டர்ஸா இருந்ததுன்னா வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ FQR வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ரொடியூஸ் பண்ணுது. இது செகண்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி ஃபோர்ஸ் ஆன் த செக்ஷன் RSக்கு கால்குலேட் பண்றோம். அப்போ FRS வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கு, IRS வெக்டர் கிராஸ் B வெக்டர். அப்போ இங்கேயும் நான் கிளாஸ் பண்றேன். என்னது, RSக்கு நமக்கு வேல்யூஸ் தெரியும், என்னது A. அங்க ஃபர்ஸ்ட் QRக்கு B சொன்னோம், இங்க A. RS ஓட வேல்யூவை ஏன்னு சப்ஸ்டிட் பண்றேன். அப்போ அதுவும் இங்க எந்த ஆக்சிஸ்ல இருக்கு, Y ஆக்சிஸ்ல இருக்கு. அப்போ Y ஆக்சிஸ்ல கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கு, பாசிட்டிவ் டைரக்ஷனா இருக்கு. அதனால என்ன எடுத்துக்கிறோம், J cap அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்டூ B யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால அது என்ன ஆக்சிஸ் தான், I ஆக்சிஸ் தான், எக்ஸ் ஆக்சிஸ் தான். அதனால I cap. அப்ப J கிராஸ் I இதுவும் ஆர்டர் மாறி இருக்கிறதுனால என்னன்னு கிடைச்சிருக்கு, நமக்கு மைனஸ் சைன் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்ப FRS வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் I A B K cap. இது தேர்ட் ஈக்குவேஷன். அடுத்தது பார்க்குறோம் ஃபோர்ஸ் அந்த செக்ஷன் SP எடுத்துக்கிறோம். SP எடுத்துக்கிட்டோம்னா FSP வெக்டர் இஸ் ஈக்குவல் டு I SP வெக்டர் கிராஸ் B வெக்டர். இப்போ எடுத்துக்கிறோம், இதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். என்னது, FSP வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் I இன்டூ SB I cap கிராஸ் B I cap. ஏன் இங்கே மைனஸ், ஆப்போசிட் டைரக்ஷன், அதனால என்னென்னு எடுத்துக்கிறோம், மைனஸ் சைன் எடுத்துக்கிறோம்.
மைனஸ் ஐபிபி இன்ட்டு ஐ கிராஸ் ஐ நமக்கு தெரியும் சேம் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும், ஜீரோவாக இருக்கும். அப்போ SP is equal to 0. The total net force என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ரெக்டாங்குலர் லூப்பில் calculate பண்ணுறோம். அதனுடைய டோட்டல் வேல்யூஸ் is equal to FRS. FRES is equal to FPQ vector plus FQR vector plus FRS vector plus FSP vector is equal to values substitute பண்றேன். என்னது FPQ is equal to என்னவா இருக்கு, IAB K cap plus 0 minus IAB K cap plus 0. அப்ப total values பாருங்க, plus minus என்ன ஆயிரும், 0 ஆயிரும். So the total force is equal to 0. அப்ப the net force ஒரு rectangular loopல அதனுடைய configuration ஓட force வந்து என்னவா இருக்கு, 0வா இருக்கு. But the net டார்க் கால்குலேட் பண்ண போகிறோம். அப்படி கால்குலேட் பண்ணுறப்ப அது என்னவா இருக்கும், அபவுட் அன் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ தி சென்டரில் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ டார்க்குக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், டார்க் டவ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், அது டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். இங்கே நம்ம எடுத்துக்கிறது R1 R2 R3 R4ங்கிறது டிஸ்டன்ஸ் ஆகிருக்கும். ஃபோர்ஸுங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஒவ்வொரு செக்ஷனுக்கும் உள்ள ஃபோர்ஸ் தான். FPQ FQR FRS FSP இது எல்லாமே என்னது, ஃபோர்ஸு. அதை இப்போ கால்குலேட் பண்ணுறோம். அப்போ R1 அப்படிங்கிறது இப்போ நம்ம எடுத்துக்கிறோம், FPQவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். என்னது IAB K கேப் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அடுத்தது R1ஓட வேல்யூஸ் இங்கே எப்படி எடுத்துக்கிறோம்னா B/2 இன்டூ மைனஸ் ஐ கேப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். மைனஸ் ஐ கேப்ங்கிறது ஏன் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன், அதனால என்ன எடுத்துக்கிறோம், மைனஸ் ஐ கேப். அதே மாதிரி ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி FPQவில் என்ன கிடைச்சிருக்கு, K கேப் கிடைச்சிருக்கு. அப்போ ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப ஐ கேப் கிராஸ் K கேப் அப்படின்னு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில். அடுத்தது பாருங்க R2 இன்டூ FQRோட வேல்யூஸே 0. அப்போ R2வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அதே மாதிரி R3யோட வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சப்ஸ்டிட் பண்ணுறோம். எப்படி B/2 இது ஆப்போசிட் டைரக்ஷனில் இல்லை, பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்குது, அதனால என்னென்னு கிடைக்கும், ப்ளஸ் சைன் கிடைக்கும். B/2 ஐ கேப் கிராஸ் அந்த FRSோட வேல்யூஸை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். என்னது மைனஸ் IAB K கேப் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஃபோர்த் ஈக்குவேஷன் பிரச்சனை இல்லை, என்னது FSP is equal to 0ன்னு நமக்கு தெரியும். அதை சப்ஸ்டிட் பண்ணால் 0வால் R மல்டிப்ளை பண்ணுறப்ப என்னதான் வரும், 0 தான் வரும். அப்போ இந்த வேல்யூஸை எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா பாருங்கள், ஃபர்ஸ்ட் அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், B/2 IAB ஐ கேப்பையும் K கேப்பையும் கிராஸ் பண்ணி தனியாக எடுத்துக்கிறோம். இங்கேயும் 0 அதையும் விட்டுறோம். இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அப்போ B/2 IAB எடுத்துக்கிறோம். இங்கே I கிராஸ் ஐ கேப் கிராஸ் K கேப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ I கிராஸ் K என்னன்னு கிடைக்கும்னா மைனஸ் ஜேன்னு கிடைக்கும். இங்கேயும் I கிராஸ் K என்னன்னு கிடைக்கும், மைனஸ்னு கிடைக்கும். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், ஃபார்முலாலேயே இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆயிரும். இங்கேயும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ B/2 I ஆல்ஃபா B J கேப் plus B/2 I alpha B J cap. இப்போ ஆஃப் ஆட் பண்ண என்னன்னு கிடைச்சிரும், 1ன்னு கிடைச்சிரும். அப்போ ABIB J cap is a final. அப்போ AB அப்படிங்கிறது என்னது, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் குரூப். ஏன்னா லென்த்தும் அதனுடைய டிஸ்டன்ஸ் என்னன்னு எடுத்துக்கிறோம், ஏபின்னு எடுத்துக்கிறோம். அப்போ டோட்டலாக எப்படி எடுத்துக்கலாம், கேபிட்டல் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ AIBJ கேப் அப்படிங்கிறது தான் ஃபிஃப்த் ஈக்குவேஷன். சரி, நீங்கள் இன்னொரு டவுட் கேட்கலாம், R1 R2 R3 R4ல ஏன் B/2 அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் Bன்னு. இப்போ நம்ம பாதி தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம், அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து பாதி ஆக்சிஸ் அப்படிங்கிறப்ப ஹாஃபாக டிவைட் ஆகிடும், அதனால தான் B/2ன்னு போடுறோம், Bன்னு போடலை. ஓகே, இது வரைக்கும் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்க, when a unit vector n is at an angle theta with the field. இப்போ அந்த ஃபீல்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ ஃபோர்ஸ் அந்த செக்ஷன் மறுபடியும் FPQக்கு கால்குலேட் பண்ணுறோம். PQங்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும், FPQ is equal to என்னன்னு கிடைச்சிரும், IBQ வெக்டர் கிராஸ் B வெக்டர். IPQ பியோட வெக்டர்ஸ் இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், இது PQங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது ஒய்யோட ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ மைனஸ் J கேப் கிராஸ் B, இது யூனிட் வெக்டர்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸ், அதனால ஐ கேப். அப்போ மைனஸ் IA BQவோட வேல்யூ AB J கேப் கிராஸ் ஐ கேப். அப்போ ஜேவும் ஐயும் எப்படி இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது, மாறி இருக்குது, அதனால என்னென்னு வரும், மைனஸ் கேன்னு வரும். ஆல்ரெடி மைனஸ் ஃபார்முலாலே இருக்குது, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ FPQ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு I ஆல்ஃபா B
K cap அப்படின்னு கிடைச்சது. ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது கால்குலேட் பண்ணுறோம் என்னன்னா ஃபோர்ஸ் ஆன் செக்ஷன் QR அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். இப்போ ஹியர் QR வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா B into cos of 90 minus theta into I cap plus B of sin 90 minus theta of minus K cap. அப்போ இந்த QR செக்ஷனில் மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 காம்பனன்ட்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று காஸ் தீட்டா இன்னொன்று சைன் தீட்டா. சைன் தீட்டா K ஆக்சிஸ்லையும் காஸ் தீட்டா I ஆக்சிஸ்லையும் எடுத்துக்கிறோம். அதனால தான் என்ன ஆகுது பாருங்கள், இந்த டயக்ராமில் பாருங்கள், Q ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். இந்த ஆக்சிஸில் எடுத்துக்கிறப்ப Y ஆக்சிஸில் இங்கே X ஆக்சிஸ் ரெண்டும் இருக்கிறப்ப ஒன்று சைன் தீட்டா இன்னொன்று காஸ் தீட்டாவை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் இங்கே எடுத்துக்கிறோம். என்னது பி காஸ் எவ்வளோ 90 மைனஸ் டீட்டான்னு ஏன் சொல்கிறோன்னா ஆங்கிள் பர்பண்டிகுலர் ஆக்சிஸை விட டீட்டா கம்மியாக இருக்குது. அதனால் இங்கேயும் அதே தான். அதனால தான் பேரலல் டு த ஆக்சிஸ், இது பர்பண்டிகுலர் டு த ஆக்சிஸ். ஸோ பி காஸ் 90 மைனஸ் டீட்டா சைன் டீட்டா. அதே மாதிரி சைன் 90 மைனஸ் டீட்டா அது மைனஸ் காஸ் அது ப்ளஸ் காஸ் டீட்டா அதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ பி காஸ் 90 மைனஸ் டீட்டா சைன் டீட்டான்னு வந்துருச்சா. அப்போ பி சைன் டீட்டா ஐ கேப் மைனஸ், ஏன்னா இங்கே கே ஆக்சிஸில் மைனஸ் இருக்குல்ல, அதனால் மைனஸ் சைன் 90 மைனஸ் டீட்டா என்னன்னு கிடைச்சிருது, காஸ் டீட்டான்னு கிடைச்சிருது. இப்போ மைனஸ் பி காஸ் டீட்டா கே கேப். அப்போ எடுத்துக்கிறோம் இந்த வேல்யூஸ் என்ன பண்ணுறோம், FQR கண்டுபிடிக்கிறோம். IQR கிராஸ் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். IQR வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது I இன்டூ பி சைன் டீட்டா ஐ கேப் மைனஸ் பி காஸ் டீட்டா கே கேப் கிராஸ் பி. பினாலே யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸ் ஆக்சிஸ் தான். அப்போ ஐ கேப். அப்போ கே கிராஸ் ஐ நமக்கு என்னன்னு கிடைச்சிரும் அப்படின்னா ஜே அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஃபார்முலாவில் என்ன இருக்குது, FQR இஸ் ஈக்குவல் டு மைனஸ் IBB காஸ் டீட்டா ஜே கேப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதே மாதிரி செக்ஷன் RSக்கு கால்குலேட் பண்ணுறோம். அப்போ FRS இஸ் ஈக்குவல் டு IRS கிராஸ் பி. நமக்கு ஏற்கனவே தெரியும் இது RSங்கிறது பாசிட்டிவ் எக்ஸ் ஒய் ஆக்சிஸ், அதனால் என்ன எடுத்துக்கிறோம் ஜே கேப். பிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், அதனால் ஐ. அப்போது RSோட வேல்யூஸ் ஏன்னு தெரியும். அப்போ ஐ ஏ பி ஜே கிராஸ் ஐ. ஜே கிராஸ் ஐனாலே அடுத்தது என்ன வரும், சைனு ஆப்போசிட்டாக வரும். அப்போ மைனஸ் கே கேப் ஐ ஆல்ஃபா பி கே கேப். அதுதான் FRSோட வேல்யூ. இப்போ ஃபோர்ஸ் அந்த செக்ஷனில் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் எஸ்பியில். அப்போ எஸ்பி இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும், இங்கே என்ன ஆகும், காஸ் 90 ப்ளஸ் டீட்டாவாக இருக்கும், sin 90 ப்ளஸ் டீட்டாவாக இருக்கும். ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். அதனால் இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனுங்கிறதுனால என்ன ஆகுது, மைனஸ் ஐயா இருக்குது, இங்கே ப்ளஸ் கேவாக இருக்குது. அப்போ வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுறேன். எப்படி காஸ் 90 ப்ளஸ் டீட்டா சைன் டீட்டா, ஏன்னா சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா. அதே மாதிரி சைன் 90 ப்ளஸ் டீட்டா காஸ் டீட்டா, காஸ் 90 ப்ளஸ் டீட்டா சைன் டீட்டா, sin 90 ப்ளஸ் டீட்டா காஸ் டீட்டா. மைனஸ் சைன்லாம் வராது. காஸ் ஃபார்முலா வந்து காஸ் 90 ப்ளஸ் டீட்டா சைன் டீட்டா, சைன் 90 ப்ளஸ் டீட்டா காஸ் டீட்டா. இது ஃபார்முலா. இந்த மைனஸ் சைன் வந்து எங்கே இருக்குது, இந்த மைனஸ் ஐ கேப்பில் இருக்கிறதுனால அதை மைனஸ் சைனை போட்டுக்கிறோம். அப்போ எஸ்பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி சைன் டீட்டா ஐ கேப் ப்ளஸ் பி காஸ் டீட்டா கே கேப். அப்போ FSP எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ISP கிராஸ் பி வெக்டர். அப்போ சப்ஸ்டிட் பண்ணுறோம் எஸ்பியோட வேல்யூவை ஐ இன்டூ மைனஸ் பி சைன் டீட்டா ஐ கேப் ப்ளஸ் B cos theta K cap cross B I cap. அப்போ values I B B cos of K cross I. K cross I அப்படிங்கிறப்ப இது I cross I என்ன ஆயிரும், இந்த டேர்ம் 0 ஆயிரும். இங்கே K cross Iன்னு இருக்கிறப்ப அதனுடைய சைன் என்ன வரும், J cap அப்படின்னு வரும். அப்போ IBB cos theta J cap. இது என்னது ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெக்டாங்குலர் லூப்புக்கு 4 ஈக்குவேஷனையும் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுறோம். FPQ FQR FRS அண்ட் FSP 4ஐயும் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் I ஆல்ஃபா B K cap. அடுத்த செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் மைனஸ் IB B cos theta J cap. தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்க மைனஸ் I ஆல்ஃபா B K cap ப்ளஸ் ஃபோர்த் ஈக்குவேஷன் பாருங்க IBB cos theta J cap. பார்த்தீங்கன்னா எல்லாமே இது மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆயிரும், இதுவும் மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 0வாக இருக்குது. நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா அந்த ஃபோர்ஸ் அந்த செக்ஷன் QRும் SPயும் எப்படி இருக்குன்னா ஈக்குவல் மேக்னட்யூடாக இருக்கும், பட் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கும். சேம் லைனில் இருக்கிறதுனால நோ டார்க். அங்கே டார்க்கும் அந்த ரெண்டு செக்ஷன்லையும் என்ன ஆகலை, ப்ரொடியூஸ் ஆகலை. இன் அதர் ஹேண்ட் the force on the section PQ and RS equal and opposite direction but different linesல இருக்கனால the two force constitute எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா கப்பில் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ ரெண்டு ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷன் ஈக்குவல் மேக்னட்யூடாக இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது, கப்பில் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வரைக்கும் ஒரு 5 மார்க்ஸ் கொஷின். இஸ் அ இம்பார்ட்டன்ட் கொஷின். இப்போ நம்ம இதில் பார்த்தது என்னது,
டார்க் ஒரு கரண்ட் லூப்பில் டார்க் வந்து பர்பெண்டிகுலர் டு ஃபீல்டு யூனிட் வெக்டர் பர்பெண்டிகுலர் டு ஃபீல்டு இருந்தால் எப்படி இருக்கும், அதே யூனிட் வெக்டர் ஆங்கிளை பேஸ் பண்ணி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இஸ் அ மூவிங் காயில் கால்வனோமீட்டர் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா 5 மார்க்ஸ் கொஸ்டினில் இதையும் கேட்பாங்க. என்ன, it is a device which is used to indicate the flow of கரண்ட். இது கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் என்னது, இது மூவிங் காயில் கால்வனோமீட்டர்ங்கிற டிவைஸ். இங்கே என்ன பிரின்சிபல் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு கரண்ட் கேரிங் லூப்பை வந்து ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறப்ப அது ஒரு ஃபோர்ஸை அல்லது டார்க்கை என்ன பண்ணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அப்போ இங்கே டார்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் அதனுடைய பிரின்சிபலாக ஆக்ட் ஆகுது. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னா, ஒரு கன்சிடர் ரெக்டாங்குலர் காயில் எடுத்துக்கிறோம், BQRS எடுத்துக்கிறோம், அதை ஒரு இன்சுலேட்டட் தின் காப்பர் ஒயரில் எடுத்துக்கிறோம். அந்த தின் காப்பர் ஒயரை எடுத்துக்கிட்டு அதை ஒரு சிலிண்டரிக்கல் சாஃப்ட் அயான் கோரை பிளேஸ் பண்ணுறோம். எங்கே, சிமெட்ரிக்கலி இன்சைட் இந்த காயிலுக்குள்ளே என்ன பண்ணுறோம், பிளேஸ் பண்ணுறோம். அந்த ரெக்டாங்குலர் காயில் வந்து எப்படி இருக்குன்னா, இஸ் சஸ்பெண்டட், ஃப்ரீலி சஸ்பெண்ட் பண்ணுறோம் 2 போல்ஸ் ஆஃப் த மேக்னெட்டுக்கு நடுவில். ஹார்ஷூ மேக்னெட், அந்த மேக்னெட்டுங்கிறது எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஹார்ஷூ மேக்னெட்டை எடுத்துக்கிறோம். அந்த ஹார்ஷூ மேக்னெட்டுக்கு நடுவில் ஃப்ரீயாக சஸ்பெண்ட் பண்ணி தொங்க விடுறோம். அடுத்தது பார்த்தோம்னா, த லோவர் எண்ட் ஆஃப் த காயில எங்கே கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஹேர் ஸ்ப்ரிங்கில் என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம். அது எதால் மேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பாஸ்பர் போரான்ஸால் மேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்மால் பிளேன் மிரர் அட்டாச் பண்ணிடுறோம். ஏன்னா அதில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்க அந்த ஒயர் அதை மெஷர் பண்ணணும்ல, காயில் வந்து எவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆகுது, அங்கே நம்ம ஒரு லேம்பையும் ஸ்கேல் அரேஞ்ச்மெண்ட்டையும் வச்சோம் அப்படின்னா லைட்டை ஆன் பண்ணிவிட்டு அது எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறத ஸ்கேலில் அது ரீடிங்ஸ் காட்டுறதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணிக்கலாம். அப்போது ஹார்ஷூ மேக்னெட்டுக்கு நடுவில் ஒரு மேக்னெட் நம்ம ஒரு சாஃப்ட் அயான் கோர் எடுத்துக்கிறோம். அந்த சிலிண்டரிக்கல் சாஃப்ட் அயான் கோரை பிளேஸ் பண்ணுறோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு என்ன பண்ணுறோம், ஒரு கனெக்ட் பண்ணுறோம். எதை, ஒரு லோயர் எண்ட் ஆஃப் அந்த காயிலோட லோயர் எண்டில் ஒரு ஹேர் ஸ்ப்ரிங்கை கனெக்ட் பண்ணுறோம். அது எதால் மேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பாஸ்பர் போரான்ஸால் மேட் பண்ணியிருப்பாங்க. இப்போது கரண்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். அப்படி பாஸ் பண்ணுறப்ப கால்வனோமீட்டர் வழியாக நம்ம பாஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த சஸ்பென்சர் ஒயர் வந்து ஒயர் ஸ்ட்ரிப் வந்து டபிள்யூன்னு சொல்கிறோம், ஸ்ப்ரிங்கு எஸ், அது ரெண்டையுமே என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். அப்படி கரண்ட்டை பாஸ் பண்ணுறப்ப என்ன ஒர்க் பண்ணுதுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அந்த டயக்ராமில் பாருங்கள், ரெக்டாங்குலர் காயில் எப்படி இருக்குது, PQRS இருக்குது. ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட்ஸில் இருக்கிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபோர்ஸ் அப்வர்ட்ஸில் இருக்கிறப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ கன்சிடர் எ சிங்கிள் டர்ன் ரெக்டாங்குலர் காயில் எடுத்துக்கிறோம், அது PQRS, அதனுடைய லென்த் Lன்னு எடுத்துக்கிறோம், பிரெத் Bன்னு எடுத்துக்கிறோம். சச் தட் PQRS அதனுடைய வேல்யூஸ் என்னன்னு எடுத்துக்கிறோம், L. QRSP எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறோம், Bங்கிற பிரெத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது, அந்த ரெக்டாங்குலர் காயில் கரண்ட்டை ஃப்ளோ பண்ணுறோம். அப்போ ஹார்ஷூ டைப் மேக்னெட்டில் ஹெமி ஸ்பெரிக்கல் மேக்னெட்டிக் போல்ஸ் என்ன ஆகுது, அதில் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது செமி மேக்னெட்டிக் ஸ்பெரிக்கல் மேக்னெட்டிக் போல்ஸ் எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, ஒரு ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ரேடியல் ஃபீல்டு வந்து சைடு QRSPக்கு எப்படி இருக்குன்னா, பேரலல் டு த ஃபீல்டாக இருக்குது. பேரலல் டு த ஃபீல்டாக இருக்கிறப்ப அங்கே ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாது. ஏன்னா 0 ஃபோர்ஸ் தான் அங்கே இருக்கும். பேரலல் டு த ஃபோர்ஸ் ஈக்குவல் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கும். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் என்னவாயிரும், 0 ஆயிரும். அதே PQRS எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கிறப்ப அது என்ன பண்ணும், ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஈக்குவல் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறப்ப டார்க் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்க்குறோம் என்ன அப்படின்னா, ஈக்குவேஷன் பார்க்குறோம். ஃபார் எ சிங்கிள் டர்ன் டிஃப்ளெக்டிங், ஏன்னா கப்புள்னு டார்க்குனாலே அங்கே ஒரு கப்புள் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்கோட ஃபார்முலா நமக்கு தெரியும், F இன்ட்டு பி. பி அப்படி எடுத்துக்கிறோம், Fங்கிறது BIL. அப்போ சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன ஆகும், BIL. எப்படி எடுத்துக்கிறோம், L கிராஸ் B, LBயோட வேல்யூஸ் என்னென்னு எடுத்துக்கிறோம், ஏரியா A அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபார் காயில் வித் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னென்னு எடுத்துக்கிறோம், we get tau deflector is equal to NBIA. ஏன்னா n number of turns என்ன பண்ணிக்கிறோம், நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். Due to this deflection torque the coil get twisted and restoring torque வந்து என்ன ஆகுது, டெவலப் ஆகுது. அப்போ the magnitude of restoring torque is proportional to amount of twist and is given by எவ்வளோ ட்விஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா, டார்க் tau resistance is equal to K into theta. கேங்கிறது என்னது, ரீஸ்டோரிங் கப்புள் பர் யூனிட் ட்விஸ்ட் அல்லது டார்ஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். கேங்கிறது என்னது, ரீஸ்டோரிங் கப்புள் பர் யூனிட் ட்விஸ்ட் ஆர் டார்ஷனல் கான்ஸ்டன்ட். அது ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருந்துச்சுன்னா டவு டிஃப்ளெக்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, டவு ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ டவு டிஃப்ளெக்டரோட வேல்யூஸ் NBIA அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இஸ் அ கே இஸ் டீட்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, இஸ் அ K theta. Kங்கிறது நமக்கு தெரியும் ரீஸ்டோரிங் கப்புள்னு. அப்போ NBIA is equal to K
theta. I is equal to வேணும் அப்படின்னா இதெல்லாம் டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. அப்போ K by NBA theta இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ G அப்படின்னு எடுத்துக்கிறோம். Gங்கிறது ஒரு கால்னாமீட்டர் கான்ஸ்டன்ட் அல்லது கரண்ட் ரிடக்ஷன் ஃபேக்டர். இதெல்லாம் 1 மார்க்ஸில் கேட்பாங்க. கரண்ட் ரிடக்ஷன் ஃபேக்டர்ஸோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்டால் G is equal to K by NBA அப்படின்னு சொல்லணும். Kங்கிறது என்னதுங்க? ரீஸ்டோரிங் டார்க், அதாவது ட்விஸ்ட்னு சொல்லுவோம். Kங்கிறது என்னது? ரீஸ்டோரிங் கப்புள் அல்லது டார்ஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லணும். Kங்கிறது டார்ஷனல் கான்ஸ்டன்ட், Gங்கிறது கரண்ட் ரிடக்ஷன் ஃபேக்டர்ஸ். அப்போ ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுறப்ப அங்கே டிஃப்ளெக்ஷனும் ப்ரொடியூஸ் ஆகுது கப்புள்னால, சம் ரெசிஸ்டிவ் டார்க்கும் ப்ரொடியூஸ் ஆகுது. அது ரெண்டும் ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்கிறப்ப கரண்ட்டோட வேல்யூ I is equal to K by NBA into theta is equal to G theta அப்படின்னு சொல்கிறோம். அப்போது G is equal to K by NBA. This is a galvanometer constant or current reduction factor. இது வரைக்கும் அது முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்க்குறது இம்பார்ட்டன்ட் டாபிக், கண்டிப்பாக 5 மார்க்ஸில் ரெண்டுமே கேட்பாங்க. கன்வர்ஷன் ஆஃப் galvanometer into ammeter, அதே மாதிரி கன்வர்ஷன் ஆஃப் galvanometer into voltmeter ரெண்டையுமே கேட்பாங்க. அது இப்போ எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது galvanometer, கன்வர்ஷன் ஆஃப் galvanometer into ammeter and voltmeter. ஃபர்ஸ்ட் அம்மீட்டர் பார்க்க போகிறோம். அம்மீட்டருங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், எதுக்கு? கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு. இங்கே galvanometer என்னவா மாறுது அப்படின்னா அம்மீட்டராக மாறுது. பை கனெக்டிங், அதுக்கு அம்மீட்டராக மாறணும்னு என்ன பண்ணணும்? லோ ரெசிஸ்டன்ஸ் அல்லது அதுதான் என்னென்னு சொல்கிறோம், கனெக்ட் பண்ணுறோம். லோ ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறோம். அதுதான் ஷண்ட் இன் parallel with the galvanometer. அதுதான் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்ல போகிறோம். The scale is calibrated in அது எந்த இதில் கேலிப்ரேட் பண்ணியிருக்கோம்னா ஆம்பியர்ஸில் கேலிப்ரேட் பண்ணியிருக்கோம். galvanometer ரெசிஸ்டன்ஸ்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா RG அப்படி சொல்கிறோம். ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு எதை சொல்கிறோம்னா SS சொல்கிறோம். current flows through the galvanometer IG. current flows through the shunt resistance என்னன்னு எடுத்துக்கிறோம்னா IS அப்படின்னு எடுத்துக்கிறோம். current to be measured, current எப்படி மெஷர் பண்ணுறோம்? Iங்கிற இதில் மெஷர் பண்ணுறோம். அப்போ the potential difference across the galvanometer is same as the potential difference shunt resistance. அப்போ ஒரு galvanometerக்கு அக்ராஸாக potential difference அப்ளை பண்ணுறோம். அந்த potential difference தான் shunt ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டயக்ராமை பாருங்கள். ஜிங்கிற galvanometer, அந்த galvanometerக்கு மேலே ஒரு எஸ்ங்கிறது இருக்கு இல்லையா, சன் ரெசிஸ்டன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் லோ ரெசிஸ்டன்ஸ் 1 மார்க்கில் இது கேட்பாங்க. galvanometer இஸ் கன்வெர்டட் இன்டு அன் அம்மீட்டராக இருந்துச்சுன்னா லோ ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். இங்கே பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ஏங்கிற பாயிண்ட்டு டிசி இதை 4 பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இதில் ஏங்கிற ஃபர்ஸ்ட் கரண்ட் ஐயை பாஸ் பண்ணுறோம். அந்த லூப்குள்ளே வர்றப்ப, அதாவது ஏவை தாண்டி வர்றப்ப கரண்ட்டோட வேல்யூஸ் galvanometer வேல்யூவாக மாறிடுது. அதாவது ஐஜிங்கிற கரண்ட்டாக மாறிடுது galvanometer கரண்ட்டு. அதே மாதிரி மேலே போகிறப்ப டைரக்ஷன் பாருங்கள். இங்கே பாசிட்டிவ், சியில் பாசிட்டிவ் டைரக்ஷனாக இருக்கும், டியில் நெகட்டிவ் டைரக்ஷனாக இருக்கும், I மைனஸ் ஐஜியாக இருக்கும். அப்போ இதனுடைய டோட்டல் வேல்யூஸை இப்போ கேல்குலேட் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா V galvanometer is equal to V shunt. galvanometerக்கு பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் நமக்கு ஃபார்முலா ஓம்ஸ்லாம் தெரியும். V is equal to IR. அப்போ IG RG is equal to ISS அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே IGRG அப்படிங்கிறது galvanometer கரண்ட், galvanometer ரெசிஸ்டன்ஸ். ISங்கிறது ஷண்ட் கரண்ட், ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஐஎஸ்க்கு பதிலாக I மைனஸ் ஐஜி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஐஎஸ்க்கு பதிலாக என்ன வேல்யூ? I மைனஸ் ஐஜி சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு சொல்கிறேன். அதிலிருந்து எஸ் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணுறேன். அப்போ IGRG என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணுறோம். I மைனஸ் ஐஜி. இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி கிடைக்குதுன்னா IGRG இஸ் ஈக்குவல் டு உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், SI மைனஸ் ஐஜி எஸ் அப்படின்னு கிடைக்கும். திரும்பி இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மைனஸ் சைன் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ ஐஜிஆர்ஜி ப்ளஸ் ஐஜிஎஸ்ன்னு கிடைக்கும். ஐஜி காமனாக வெளில எடுத்துட்டோன்னா எஸ் ப்ளஸ் ஆர்ஜி அப்படின்னு கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு எஸ்ஐ. அப்போ ஐஜி வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? எஸ் ப்ளஸ் ஆர்ஜி என்ன பண்ணிடலாம்? டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம். ஐஜி இஸ் ஈக்குவல் டு எஸ் பை எஸ் ப்ளஸ் ஆர்ஜி இன்ட்டு ஐ அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ ஆர்ஏ அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அம்மீட்டர். தென் 1/RA இஸ் ஈக்குவல் டு 1/RG ப்ளஸ் 1/S. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல், அதனால என்ன பண்ணுறோம்? டினாமினேட்டரில் கொண்டு வரோம். ஃபார்முலா நம்ம செகண்ட் லெசன்லேயே படிச்சிருக்கோம். இப்போ ஆர்ஏ எனக்கு வேணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதை இன்வெர்ஸ் பண்ணுறோம். அப்படி இன்வெர்ஸ் பண்ணுறப்ப என்ன கிடைக்குது? ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு RGS பை RG plus S. அப்போ RG is greater than RA greater than S ஆயிருக்கு. இந்த அம்மீட்டர் வந்து எப்படி இருக்கும்னா லோ ரெசிஸ்டன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும். இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் இன் சீரியஸ் டு த சர்க்கியூட். த ஐடியல் அம்மீட்டர் எப்படி இருக்குன்னா இங்கே 0 ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இது 1 மார்க்ஸில் கேட்பாங்க. அம்மீட்டரில் ஐடியல் அம்மீட்டராக இருந்துச்சுன்னா அது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா 0 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸாக இருக்குது.
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா galvanometer is converted into voltmeter. அப்போ வோல்ட்மீட்டருங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது எதை மெஷர் பண்ணுறதுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை 2 பாயிண்ட்ஸ்க்கு அக்ராஸாக எவ்வளோ இருக்குங்கிறத மெஷர் பண்ணுறது என்னது வோல்ட்மீட்டர். இப்போ galvanometer இஸ் கன்வெர்டட் இன்டு வோல்ட்மீட்டராக இருக்கணும்னா ஹை ரெசிஸ்டன்ஸை எப்படி கனெக்ட் பண்ணணும்னா சீரியஸில் கனெக்ட் பண்ணணும் வித் galvanometerோட. இப்போ டயக்ராமில் பாருங்கள் galvanometer பக்கத்துலேயே ஹை ரெசிஸ்டன்ஸ், அது ரெண்டு எப்படி இருக்குது சீரியஸ் கனெக்ஷனில் இருக்குது. கரண்ட்டை நான் பாஸ் பண்ணுறப்ப ஐஜிங்கிற கரண்ட் எங்கே வருது ஜிங்கிற galvanometer கிட்ட வருது. அப்போ ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வேல்யூஸ் த ஸ்கேல் கேலிப்ரேட்டட் இன் வோல்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா galvanometer ரெசிஸ்டன்ஸை ஆர்ஜின்னு சொல்கிறோம், ஹை ரெசிஸ்டன்ஸை ஆர்ஹெச்னு சொல்கிறோம், கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த galvanometer என்னன்னு சொல்கிறோம் ஐஜின்னு சொல்கிறோம். அப்போ வோல்டேஜ் டு பி மெஷர்டு என்னன்னு எடுத்துக்கிறோம் வின்னு எடுத்துக்கிறோம். த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஆர்ஜி பிளஸ் ஆர்ஹெச்சாக இருக்கும். ஹியர் த கரண்ட் இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்குது. galvanometerக்கு பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டும் அந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது இங்கே ஆர்ஹெச்ங்கிற ஹை ரெசிஸ்டன்ஸ்க்கு பாஸ் ஆகிற கரண்ட்டும் சேமாக இருக்குது. அப்போ ஈக்குவல் பண்ணுறோம். ஐஜி இஸ் ஈக்குவல் டு ஐஜி இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு தெரியும் வி பை அங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் வி பை ஆர்ஜி பிளஸ் ஆர்ஹெச். ஏன்னா நமக்கு ஃபார்முலா தெரியும் வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். ஐ வேணும்னா வி பை ஆர். ஆறுங்கிறது இங்கே என்னது ரெசிஸ்டன்ஸ், galvanometer ரெசிஸ்டன்ஸும் ஹை ரெசிஸ்டன்ஸோட டோட்டல் வேல்யூ. இது சீரியஸில் இருக்கிறதுனால சீரியஸ் ஃபார்முலா என்னது R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 இதுதானே சீரியஸ் ஃபார்முலா, அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஐஜி இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர்ஜி ப்ளஸ் ஆர்ஹெச். அடுத்தது ஆர்ஜி பிளஸ் ஆர்ஹெச்சை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ஆர்ஜி பிளஸ் ஆர்ஹெச் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐஜின்னு கிடச்சிரும். ஆர்ஹெச் மெட்டு வேணும்னா ஆர்ஜியை அந்த சைடு எடுத்துகிட்டு போங்கன்னா நெகட்டிவ் சைன் வரும். ஆர்ஹெச் இஸ் ஈக்குவல் டு வி பை ஐஜி மைனஸ் ஆர்ஜி இஸ் ஈக்குவல் டு இப்போ ஆர்விங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வோல்ட்மீட்டர். அப்போ வோல்ட்மீட்டரோட வேல்யூஸ் எப்படி கிடைக்குதுன்னா ஆர்வி இஸ் ஈக்குவல் டு ஆர்ஜி பிளஸ் ஆர்ஹெச்னு கிடைக்குது. இப்போ இது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஆர்ஜி லெஸ் தென் ஆர்ஹெச் லெஸ் தென் ஆர்வியாக கிடைக்குது. அப்போ வோல்ட்மீட்டர் எப்படி இருக்குன்னா இஸ் அ ஹை ரெசிஸ்டன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது. இட் ஆல்வேஸ் கனெக்டட் இன் பேரலல் டு த சர்க்யூட் எலிமெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஐடியல் அமீட்டர் இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா ஜீரோ ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ரெண்டுலேயுமே ஐடியல் அமீட்டர் எப்படி இருக்குது ஜீரோ ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இது ரெண்டும் தான் என்னது இஸ் அ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின் இந்த லெசனோட லாஸ்ட் டாபிக்.